உண்மைக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மை. எந்த அளவுக்கு உண்மை? நாம் தேடுவது மாத்திரமல்ல, பிரம்மா தேடினார், பெருமாள் தேடினார். அடிமுடி காணாத அண்ணாமலையார், லிங்கோத்பவர் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பல பிறவிகள், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இப்படி அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, அந்த உண்மையும் எப்படிப்பட்ட உண்மை? சாதாரண உண்மையா? ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றார், நம்பும்படியாக இருக்கிறது. மெய்போல் உண்மை, மெய்போல் உண்மை. அது திறமை இருந்தா அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து சொன்ன உடனே ஓஹோ ஏமாந்துட்டோமே, அவர் சொன்னதை நம்பினமே, அப்படி இது உண்மை இல்லை போல் இருக்கே என்று தெரிகிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த மெய்ஞானம் 3 காலத்திலும் நேற்று இன்று நாளை என்கிற முக்காலத்திலும் மாறாத, குறையாத, மாசுபடாத ஒரு ஞானம் எது இருக்கிறதோ, கருணை எது இருக்கிறதோ, உண்மை எது இருக்கிறதோ, இறைவன், அந்த தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பல்வேறு மகான்கள் ஆங்காங்கு கிளம்பி அந்த பக்தி பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அதுதான் வேதத்திலே சத்தியம் வதா என்பதாக, உண்மையை பேசு, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். 3 விதமாக அந்த உண்மை இருக்கிறது. பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். பிராதிபாசிக சத்தியம் கொஞ்ச நேரத்துக்காக பார்த்தா தெரிகிறது, உடனே அது வந்து கயிறு பார்த்தா பாம்பு மாதிரி தெரிகிறது. இது மாதிரி பல உதாரணங்கள். தற்காலிகமான உண்மை, உடனே உண்மை இல்லைன்னு தெரிகிறது, அப்படிப்பட்ட உண்மை. வியாவகாரிக சத்தியம் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அது மாதிரியான விஷயங்கள். பாரமார்த்திக சத்தியம், இந்த பாரமார்த்திக சத்தியம் என்பது நிலையானது, அழிவற்றது. திரிகாலாபாத்தியம், 3 காலத்திலேயும் பாதிப்பை அடையாதது, மாறுபடாதது, மாத்து குறையாதது. ஹரஹரணோ பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு. தென்னாடுடைய சிவனை போற்றி. என்ன